ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது குறையுது அப்படின்னா, சர்வதேச அளவுல இந்தியாவின் மீதான நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அதே போல ரஷ்யா வந்து சமீபத்தில விளாடிமிர் புடின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தாரு. அப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒப்பந்தமும் ஏற்பட்டது. இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதுதான் நான் பேச வந்தேன். நல்ல வேளை நீங்களே கேட்டுட்டீங்க. அப்போ எண்ணெய் சார்ந்த ஒரு விஷயத்தான் பேசியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெய்சங்கர் அத நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு 3 நாள் சுற்றுப்பயணமா போனார். போகும்போது அந்த அமெரிக்க அறிக்கையில இல்லாத விஷயத்தையும் பேசியிருந்தார். என்ன பேசினார்ன்னா, அணு அணு அணுசக்தி ஒப்பந்தம் அணுசக்தி சார்ந்த ஒத்துழைப்ப நாங்க வந்து மேம்படுத்துறோம். அதையும் நாங்க பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களையும் நம்ம பேசணும் அப்படின்னாரு. நமக்கு அது என்ன ஒரு 2 வார்த்தை தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சமீபத்துல சில விஷயங்கள்லாம் பார்த்திருப்பாங்க. பார்வையாளர்கள் பார்த்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த அணு சக்தி தொடர்பான அந்த புதிய சட்டம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த எந்த நிறுவனம் அதுல ஈடுபடுதோ, அவங்க ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டா அவங்க அதுக்கான இழப்பீடு தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் வந்தது. 2வது என்னன்னா, இப்போ எல்லாமே அணு 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 அணுசக்தி சார்ந்த அந்த ஒரு மின்சார உற்பத்தியில் ஈடுபடக்கூடியது பொதுத்துறை நிறுவனங்கள் தான். இனிமேல் தனியார் துறையும் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. உடனே அறிவிச்ச உடனே அதுல வந்து நான் ஈடுபட போறேன்னு சொன்ன ஆளு அதானியா தான் இருக்கிறாரு. அவர் ஈடுபடாத துறையே கிடையாது. அதனால இதுலயும் அவர் ஈடுபட போறதா சொல்றாரு. அதன் பிறகு என்ன அப்படின்னா, இங்க அந்த மின் பகிர்மான கட்டமைப்புகள் இருக்கு இல்லைங்களா? அதையும் வந்து தனியார் மயமாக்குவது அப்படின்ற அந்த ஒரு சட்டம் வந்து இப்போ கிடப்புல இருக்குது. எப்ப வேணாலும் நம்மள வந்து தாக்கலாம். அதுவும் வரப்போகுது.